வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். நாம அன்றாடம் பேசுற சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வெல்கம் டு எப்படி. இன்றைய வார்த்தைகளை நம்ம அதிலிருந்து தொடங்கலாம். எதிலிருந்து? அதிலிருந்து. ஸோ அதுங்கிறது வந்து இட். இங்கிலீஷ்ல அது வந்து இட். அதே நேரத்தில் வந்து அதனிடம், அதை வந்து இட்டுன்னு தான் சொல்லுவோம். அதுவும் இட்டு தான், அதனிடம் அதுவும் இட்டு தான். அதனுடைய இருக்கும்ல, அது வந்து இட்ஸ், ITS, நோ அப்போஸ்ட்ரோஃப் தேர், வெறும் இட்ஸ். ஸோ அது இட் தான். அதனுடைய மட்டும்தான் இட்ஸ்ன்னு சொல்லுவோம், ITS. அடுத்ததா அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம், அதே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த அதே வந்து சேம். He is studying in the same school. அதான் சேம். அத்திப்பழம்லாம் சொல்லும்ல, அது வந்து ஃபிக். அடுத்ததா அத்தியாயம். ஸோ அடுத்த சாப்டருக்கு போவோம்னு சொல்லுவோம்ல, அதான் சாப்டர். அத்தியாயம்ங்கிறது சாப்டர். அத்தியாவசியமான, அது வந்து எசென்ஷியல். ஸோ 2 எஸ், அப்புறம் TIALலையும் நம்ம வந்து ஷேர் தான் சொல்லுவோம், ஷியல் அப்படின்னு சொல்லலாம், எசென்ஷியல். அநேகமாக, அதை வந்து ப்ராபப்ளி, அநேகமாக வந்து சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அங்கே வந்து நம்ம ப்ராபப்ளிங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம், அநேகமாக. ஒருவேளை, அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் த சேம் அஸ் அநேகமாக தான் வந்து பெர்ஹாப்ஸ். ஸோ ப்ராபப்ளி இங்கே வந்து பெர்ஹாப்ஸ், அதான் ஒருவேளை, அது வந்து பெர்ஹாப்ஸ். அப்புறம் நம்ம அது ஏற்கனவே பார்த்தோம், இட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த, அப்போ வந்து தேட். ஸோ அந்தன்னு சொல்லும்போது வந்து தேட். ஸோ தேட் ஸ்கூல், அந்த பள்ளியில். தட் தியேட்டர், அந்த தியேட்டரில் இந்த படம் ஓடுது அப்படின்னு சொல்லுவோம்ல, தேட், அது தேட். அது போல தான் வந்து அவைனா வந்து தோஸ். ஸோ அது வந்து இட்டு, ஸோ அவை வந்து தோஸ். நிறைய இதை சொல்லும் வந்து தோஸ், அவை வந்து தோஸ். கடைசியா அந்நியன் வந்து ஸ்ட்ரேஞ்சர். நம்ம வந்து வேற யார்கிட்ட இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட் வந்து முட்டாயெல்லாம் வாங்காதீங்கன்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும்னா அந்த ஸ்ட்ரேஞ்சர், அதான் வந்து அந்நியன். அடுத்த வார்த்தை அம்பலப்படுத்து, அதாவது ரகசியத்தை அம்பலப்படுத்துறது. ஸோ அதுக்குள்ள இங்கிலீஷ் வார்த்தை வந்து எக்ஸ்போஸ். அதான் வந்து அம்பலப்படுத்துறது, ரகசியத்தை அம்பலப்படுத்துறது. அம்மா நமக்கு தெரியும், மாம், இல்லாட்டினா மதர். அரசியல் அமைப்பு வந்து கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். அரசியல் அமைப்பு வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரசியல் அமைப்பு சார்ந்தங்கிற வரும்போது வந்து கான்ஸ்டிடியூஷனல், அதில் இருந்தால் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு வரும். இப்போ ஏதாவது 2 பேருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்ல, அப்போ வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்ன்னு வரும். யாராவது இல்லைன்னா ஆதரவு வாபஸ் வாங்குவாங்கல்ல, அப்போ தான் நம்ம சொல்லுவோம் கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு. அரசியல் அமைப்புங்கிறது கான்ஸ்டிடியூஷன்லேயே இதெல்லாம் இருக்கு, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே அதிலே எழுதி இருக்கு. ஸோ அதை வந்து அதனால வந்து யாராக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை தட்டி பறிக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல, அது வந்து அதான் கான்ஸ்டிடியூஷன். அது வந்து அரசியல் அமைப்பு. அரசியல், பாலிட்டிக்ஸ். அரசியல் வந்து பாலிட்டிக்ஸ். கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் இடத்துல பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் தப்பு இல்லை. பாலிட்டிக்ஸ்ன்னு சொன்னாலும் ரெண்டுமே வந்து ஆஸ் லாங் அஸ் நம்ம வந்து நமக்கு புரியணும், நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு புரியணும். அதனால வந்து ரொம்ப மெனக்கட வேண்டாம் இதில் வந்து. ஸோ அரசியல் வந்து பாலிட்டிக்ஸ். அரசியல் சார்ந்த, பொலிட்டிக்கல். ஸோ நம்ம சொல்லுவோம்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிம்போம், DMK, ADMK, அதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
இதே இது பாலிடிக்ஸில் சேராமல் வந்து நம்ம தன்னார்வ ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுருப்பாங்க. அது வந்து பொலிட்டிக்கல் கிடையாது. அது அவங்க தன்னார்வ சேர்ந்தது. அரசியல் ரீதியாக, அப்போ பொலிட்டிக்கலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்போ அவர் மேலே ஒரு முந்தைய ஆட்சி வந்து அதில் இருந்த ஒரு அமைச்சர் மேலே அடுத்த அரசு வந்தப்போ வந்து அவங்க வந்து ஒரு கேஸ் போடுவாங்க. அப்போ வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்றோம். ஸோ அரசியல் ரீதியாக அவங்க வந்து அதை வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அதுலேருந்து தான் வந்து வருது. அரசியல்வாதி, ஸோ பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க வந்து பொலிட்டீஷியன், மெஜிஷியன் மாதிரி பொலிட்டீஷியன். அரசு, கவர்மெண்ட், அரசு வந்து கவர்மெண்ட். ஸோ ஆட்சி செய்கிறது வந்து கவர்ன், அதுலேருந்து தான் வந்து அரசு வந்து கவர்மெண்ட்னு வருது. தொடர்பே இல்லாமல் ஒரு வார்த்தை வந்து அரபு. அரபு வந்து அரபி, இல்லாட்டினா வந்து அரபு நாடு அப்படிங்கிறது அராப் அப்படின்னு சொல்லுவோம். அரிசி, கடைசி வார்த்தை அரிசி, ரைஸ். பாஸ்மதி ரைஸ்னாலும் சரி, சீரக சம்பா ரைஸ்னாலும் சரி, அரிசி வந்து ரைஸ் தான். அது நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அரிசி வந்து நம்ம வந்து பேடின்னு சொல்லுவோம். பேடி ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அது நம்மளோட நெல் விதைக்கிறது வந்து அந்த வயக்காடை வந்து பேடி ஃபீல்டு அப்படின்போம். வின்னோயிங்னா புடைக்கிறது. ஸோ அரிசியை புடைக்கிறது வந்து வின்னோயிங் சொல்லுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி ரிலேட்டடான வார்த்தைகள். அமைச்சர் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று தான் மினிஸ்டர். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாம் வருது. இது வந்து ஒரு சர்ச்சில் உள்ள பதவியில் இருக்கிறவங்களையும் அவங்களையும் மினிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை அமைதி, அது வந்து சைலன்ஸ். அமைதி வந்து சைலன்ஸ். நமக்கு தெரியும், சின்ன வயசுலேயே நம்ம படித்த ஒரு ஒன்று தான், நம்ம அறிஞ்ச ஒன்று தான். அது வந்து அமைதி வந்து சைலன்ஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு சென்டென்ஸ் என்னென்னா வந்து சைலன்ஸ் இஸ் டெஃபனிங் அப்படிம்பாங்க. அது ஒரு பொயட்டிக் சென்டென்ஸ் வந்து அதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அது வந்து அதோட அர்த்தம் நல்லா புரியும். சைலன்ஸ் இஸ் டெஃபனிங் அப்படின்னு. அடுத்த வார்த்தை வந்து அமைதியாக, குவயட்லி. அது நமக்கும் பரிச்சயமான ஒன்று தான். அமைதியான வந்து குவயட். ஸோ குவயட். ஸோ அமைதியான குவயட். அமைத்தல், ஸோ இல்லாட்டினா அமைப்பு வந்து செட்டிங் அப்படிம்போம். செட்டிங். சில சமயம் நம்ம ஒரு சென்டென்ஸை சொல்லுவோம், செட்டிங் த சீன் ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். இல்லாட்டினா செட்டிங் த பிளாட்ஃபார்ம். இப்போ கடைசியில் தினேஷ் கார்த்திக் வந்து பேட்டிங் பண்ண வர்றன்னா முன்னாடி கொஞ்சம் பேர் கட்டை போட்டுட்டு ஓரளவு ஸ்கோரை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தினேஷ் கார்த்திக்கோ ஒரு பொலாடோ வரும்போது வந்து கரெக்டாக அவங்க அடித்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அந்த செட் பண்ணுவாங்கல்ல, அதான் வந்து செட்டிங், அமைத்தல். அது வந்து அடுத்தது அமைப்பு வந்து ஸ்ட்ரக்சர். அமைப்பு, இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கும், பாலிடிக்ஸில் இருக்கும், இல்லை பிஸ்னஸில் இருக்கும், இல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். இது எல்லாமே வந்து அமைப்பு வந்து ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதை எல்லா வகையிலும் அந்த ஸ்ட்ரக்சருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அம்சம், அடுத்தது அம்சம்ங்கிறது ஃபீச்சர். ஸோ இது வந்து ஒரு நிறைய பெரிய ஒரு பசில் இருக்கும், அதில் வந்து சின்ன சின்ன அம்சங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ். ஸோ அதான் வந்து அம்சம். அபாயம், அபாயம்ங்கிறது வந்து நார்மலாக வந்து நம்ம டேஞ்சர் அப்படிம்போம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரிஸ்க்குன்னு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வந்து ஆப்டான வேர்டு வந்து டேஞ்சர். ஸோ அபாயம் வந்து நம்ம டேஞ்சர்னே யூஸ் பண்ணலாம். அபிப்பிராயம், அபிப்பிராயம் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒப்பீனியன் சொல்லுவோம். அது அபிப்பிராயத்தை வந்து ஆல்சோ லைக் இம்ப்ரெஷன்னு சொல்லலாம். ஸோ அபிப்பிராயம் வந்து ஒப்பீனியன், உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு நம்மளே கேட்போம். ஸோ அதுதான் அபிப்பிராயம். ஸோ நமக்கு ஒப்பீனியன்கிற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும், ஆனால் அபிப்பிராயங்கிறது வந்து அவ்வளோவா பரிச்சயம் இல்லாத வார்த்தையாக போயிட்டு தமிழாக இருந்தாலும். ஸோ அபிப்பிராயம் வந்து ஒப்பீனியன் இல்லாட்டினா இம்ப்ரெஷன். அப்பா வந்து ஃபாதர், டேட், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பால், எல்லைக்கு அப்பால் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து பியாண்ட் த பவுண்டரி. ஸோ
அப்பால் வந்து பியாண்ட். ஸோ பியாண்ட் அப்படின்னா வந்து எல்லைக்கு அப்பால், அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அப்பால். அப்பாவி, அவன் அப்பாவின்னு சொல்லுவோம்ல, he is very innocent அப்படின்னு சொல்லுவோம். அப்பாவி வந்து இன்னசென்ட். ஸோ அப்பாவி வந்து இன்னசென்ட். அவர் உட்கார்ந்தார், அமர்ந்தார் அப்படிங்கிறது சாட், சிட், சாட். சிட்டுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து சாட். அவர் அமர்ந்தார்னா சாட். ஸோ அமர்வு, அமர்வுன்னா வந்து என்னன்னு சொல்லணும்னா வந்து சிட்டிங் செஷன் அப்படிம்போம். அதான் வந்து அமர்வு, பேசிக்கலி செஷன். இப்போ ஒரு அசம்பிளி செஷன் நடந்துட்டு இருக்கும், இல்லைன்னா பார்லிமெண்ட்ல செஷன் நடக்கும், இல்லாட்டினா காலேஜ்லேயே ஒரு செஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அமர்வுன்னு சொல்லுவோம். அமர்வை வந்து செஷன்னு சொல்லுவோம். அமலாக்கம், அமலாக்க பிரிவு நிறைய இடத்துல நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதுனா வந்து நமக்கு என்னென்னு தெரியாமலே நம்ம வந்து அதை நம்ம கடந்து போவோம். ஸோ இந்த அமலாக்கம் வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ அமலாக்குறது வந்து என்ஃபோர்ஸ். ஒரு லா இருக்கும், அந்த லாவை வந்து அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்றாங்க. என்ஃபோர்ஸ் பண்றாங்கன்னா என்னன்னா வந்து இப்போ ஹெல்மெட் தான் கண்டிப்பா போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு லா இருக்கும். அதை வந்து நம்ம டிராஃபிக் காப்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, போலீஸ் இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம ஹெல்மெட் போடாமல் போனோம்னா பிடிப்பாங்கல்ல, அதுதான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து பேசிக்கலி ஆக்ஷனில் கொண்டு வர்றது. அது வந்து பேப்பரில் இருக்கும்ல, அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட், அதான் அமலாக்கம். அமிலம், அமிலம் வந்து ஆசிட். ஆசிடுக்கு ஆப்போசிட் வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து சயின்டிஃபிக் டேர்ம், ஆசிட் பேஸ்ங்கிறது. அது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆசிடுக்கு ஆப்போசிட், ஆப்போசிட்னு சொல்ல முடியாது, ஆசிட்டுக்கு எதிர்மறையாக உள்ளது வந்து பேஸ். அது வந்து அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அமெரிக்கன்ஸ், அதான் அமெரிக்கன். அங்கே இருந்தால் வந்து அமெரிக்கன் ட்ரீம்னு வரும். அமைக்கிறது வந்து செட் அ ஸ்டேஜ் ஃபார், நம்ம ஏற்கனவே செட்டிங்கை பற்றி பார்த்தோம், அதே தான் அது. அமைக்கிறது வந்து செட். அதிகரிக்கும் அதை எப்படி சொல்லலாம்னா இன்க்ரீசிங். இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ தனுஷ்க்கு வந்து பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா இன்க்ரீசிங் பாப்புலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ரீசிங் பாப்புலாரிட்டி. இப்போ டெம்பரேச்சர் வந்து ஏப்ரல்லேருந்து மேல வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னா இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்க்ரீசிங் பாப்புலாரிட்டி ஆர் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். அதிகரித்து உள்ளது, ஆல்ரெடி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ்ட். The temperature has increased or the population has increased அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர்னு சொல்லும் போது நார்மலி வந்து ரிசன் அப்படின்னு சொல்லுவோம், ரைஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். பட் பாப்புலேஷனுங்கும் போது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதிகாரம், அத்தாரிட்டி. ஸோ அத்தாரிட்டி, அதான் அதிகாரம். அதிகாரி நமக்கு தெரியும், ஆஃபீஸர், அதிகாரி. அதிசயம், அதிசயம் வந்து மிரக்கிள். ஸோ இட்ஸ் அ மிரக்கிள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து நமக்கு பரிச்சயமான ஒன்று தான் மிரக்கிள். ஸோ ஹீ இஸ் அ மிரக்கிள் பேபி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை அப்படிங்கிறது வந்து மிரக்கிள் பேபி அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் வந்து நம்ம மயிரில எங்கேயாவது தப்பிச்சிருவோம். ஸோ இட் வாஸ் அ மிராக்குலஸ் எஸ்கேப் அப்படின்போம். அந்த பஸ் மோதி இருக்கு, அதுலேருந்து தப்பிச்சிருவோம், நமக்கு ஒரு காயமும் இல்லாமல். அப்போ வந்து இல்லைன்னா பஸ் உருண்டு மலையிலேருந்து விழுந்திருக்கும், அங்கேருந்து நம்ம உயிர் தப்பிச்சிருவோம். இட் இஸ் அ மிராக்குலஸ் எஸ்கேப்னு சொல்லுவோம். அதான் மிரக்கிள், எல்லாமே மிரக்கிள்லேருந்து தான் வருது. ஸோ நவீன இல்லாட்டினா அதிநவீனன்னா வந்து சஃபிஸ்டிகேட்டட்னு சொல்லுவோம். சஃபிஸ்டிகேட்டட், அது வந்து அல்ட்ரா மாடர்ன், அதான் இன்னொன்னு சொல்லலாம். வந்து அதிநவீனன்னா வந்து, இல்லைன்னா நவீனன்னா மாடர்ன், அதிநவீனன்னா வந்து அல்ட்ரா மாடர்ன், இல்லாட்டினா சஃபிஸ்டிகேட்டட். அதிர்ச்சி, ஷாக், அது நமக்கு தெரிஞ்சது தான். நமக்கு அதிர்ச்சி வந்து ஷாக். அதிர்ஷ்டமுள்ள, அது வந்து லக்கி. அவனுக்கு என்னப்பா, அவன் வந்து ஹீஸ் அ லக்கி கை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து நம்மளே வழக்கமாக சொல்றது தான். அது வந்து அதிர்ஷ்டமுள்ள. அடிக்கடினா ஃப்ரீக்வெண்ட். நம்ம அடிக்கடி அவன் வந்து பையன் யூரின் போறான்னு நம்ம டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சொல்லுவோம், நம்ம வந்து டாக்டர் வந்து நைட்டு 2-3 நேரம் போறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட், அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி, அது வந்து ஃப்ரீக்வெண்ட், அதான் அடிக்கடி. அதிர்ஷ்டம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒன்று தான், அதிர்ஷ்டம் உள்ளன்னு பார்த்தோம். அது வந்து அதிர்ஷ்டம் வந்து லக்.
சரி சொந்தங்களே, இன்னைக்கு நாம பார்த்த குட்டி குட்டி வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அவற்றை எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.